வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ ரெட்ரோ. சூர்யா, பூஜா ஹெக்டே நடித்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் படம் நேற்று தான் வெளியாகியிருக்கு. இன்றைக்கி போய் படம் பார்த்துட்டு வந்தோங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நான் ரொம்ப கதைக்குள்ளையெல்லாம் போக போகிறதில்ல. நம்ம போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். படம் ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுன்னா, இன்றைக்கி நல்ல கூட்டங்க. நமக்கு போன தேட்டரில் ஃபுல்லாக கூட்டம், பயங்கரமான கூட்டம். படம் எல்லோரும் பயங்கர சவுண்டோடு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. படம் எப்படி இருக்குன்னா, சூர்யா தாங்க பயங்கர ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் சிரிச்சிருக்கவே மாட்டார். அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, கங்குவா படமுமே அவர் பாடியெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி நடிச்சிருந்தார். சேம் இந்த படத்துலேயும் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஒவ்வொன்றும் அவரோட சோல் அண்ட் எஃபோர்ட் ஃபுல்லாகவே இந்த படத்துக்குன்னு போட்டிருக்காரு. அது பெரிய பலம். ரெண்டாவது அந்த கனிமா சாங் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்கங்க. ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes வருது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போ அது ரொம்ப கஷ்டம் எடுக்கிறதும். ஏன்னா எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அங்கங்கே. அதெல்லாம் ப்ராப்பராக அவங்க பிளான் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதில் ஜோஜு ஜார்ஜ் ஆடி இருக்காரு. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் போகுது, ஒரு பக்கத்தில் இவங்க 2 பேரும் ஆடுறாங்க, ஒரு பக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் ஆடுறாங்க. ஸோ ஏகப்பட்ட கோஆர்டினேஷன் வேணும். அது சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது சான்ஸே இல்லை. அது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு பிக் கிரெடிட் கொடுத்தாகணும். அதே மாதிரி ஜோஜோ ஜார்ஜுக்கும் சூர்யாவுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா பிள்ளைக்கு உள்ள கெமிஸ்ட்ரி படத்தில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்குங்க. அது அழகாக ஃபஸ்ட் ஹாஃபில் அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லலாம். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் பெரிய பலம். ஜெயராமோட ஆக்டிங்கும் அவர் த்ரூ அவுட் த சீன்ஸ் வந்திருக்காரு. ஒரு சில இதிலெல்லாம் சிரிக்கவும் வச்சுருக்காரு. பட் ஆனால் அவரை எனக்கு என்னோட வருத்தம் என்னென்னா, அவரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா பஞ்சதந்திரம், தெனாலி மாதிரி மூவிஸ்லலாம் ஜெயராமோட ஆக்டிங், அந்த சிரிப்பு அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவர் நல்லா அந்த காமெடி ட்ராக் நல்லா கொண்டு போயிருந்திருக்கலாம். அது ஃபார் சம் ரீசன்ஸ் அது மிஸ் ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் நல்லா இருந்தது. சினோரிட்டா ஐ லவ் யூ அந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாங்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே ஒரு ஜெயில் இதில் இருப்பார். அப்போ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது ஆக்ஷன் லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா இருக்குது. த்ரூ அவுட் த மூவியுமே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸு. அதெல்லாம் ரசிக்கும்படியாகவே இருந்தது. இதெல்லாம் தான் படத்தோட ப்ளஸ்ஸு. மெயினாக சூர்யா சான்ஸே இல்லாமல் ஆக்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு பெரிய ஒரு கிரெடிட் கொடுத்துருவோம். நெகட்டிவ்ஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தோய்வை படுத்துச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டூ மெனி வில்லன்ஸு. ஆக்சுவலாக பிரகாஷ் ராஜ் இருக்கார், அப்புறம் நாசர் இருக்கார், அப்புறம் ஏதோ புது வில்லன் வேறு, அதுக்கப்புறம் ஜோஜு ஜார்ஜுன்னு சொல்லிட்டு டூ மெனி வில்லன்ஸ். ஒரு சாலிடாக நம்மளால் ஒரு வில்லனை நம்ம பார்க்க முடியல. அதனால படத்தில் ஒரு தோய்வு ஏற்படுத்துது. மோரோவர் ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு கோல்டன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு, செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா கதைக்களமே ஸ்லேவரி அந்த மாதிரி போயிடுச்சு. அந்தமானில் எடுத்திருக்காங்க. அது கதைக்களமே மாறிடுச்சு. ஆக்சுவலாக அது டூ மெனி கிளை கதைகள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது நம்மளால் படத்தோட கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி கொஞ்சம் தோய்வை ஏற்படுத்திருச்சு. கொஞ்சம் கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் பார்த்துருக்கணும். அதை கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் அது மட்டும் இருந்திருந்ததுன்னா படம் இந்நேரத்துக்கு இன்னும் ஹியூஜ் சக்ஸஸாக ஆயிருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். மூணாவது பூஜாக்கு யார் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரில. ஃபுல்லாக முதல்ல வாயில் சாரிலேயே விட்டுட்டாங்க. அது கூட ஓகேங்களா. இன்னொன்று என்னன்னாக்க, அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியாகவே போடலை. ஒரு இதில் பார்த்திங்கன்னா பயங்கர கலராக இருக்காங்க, இன்னொரு ஃபேராக காமிச்சிருக்காங்க, இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக. ஸோ கான்ட்ராஸ்டாக மேலேயும் கீழேயுமா அவங்களோட மேக்கப் இருந்ததுனால நம்மளால் அதை ரிலேட்டே பண்ணிக்க முடியல. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இந்த நாசரோட ஆக்டிங்லாம் ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருந்ததுங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப ஷவுட் பண்ணிகிட்டே இருந்தாரே தவிர
அந்த இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண முடியல. லாஸ்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக போன மாதிரி இருந்தது. இதெல்லாம் தான் வந்து படத்தோட நெகட்டிவ்ஸ். அது இந்த ஸ்க்ரீன் ப்ளே செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஸ்க்ரீன் ப்ளே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் போயிருக்கும். பட் ஸ்டில் சூர்யாவோட ஆக்டிங்னால் அந்த சிரிக்காமல் நடித்தது, அதுக்கப்புறம் அவர் வந்து ரசிக்கும்படியாகவே இருந்தது. இது வந்து சூர்யாவுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கம்பேக்கு ஆஃப்டர் கங்குவா. சூர்யா ஃபேன்ஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப கொண்டாடவே செய்வாங்க அப்படிங்கிறது கட்டாயம் தெரியும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரீட்டு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கட்டாயம் போய் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை.